ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கணக்கம்பட்டி அப்பா என்ன சொல்கிறாரு, இன்றைய டே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், என்ன அலர்ட்னஸ் கொடுக்குறாரு, என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, பிரேக்கில் இருக்கீங்களா? நீங்கள் ஆல்ரெடி பிரேக்கில் இருக்கீங்க. நீங்கள் வந்து திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவுகள் மூலமாக ரொம்ப அதாவது உங்களோட மெயினான ஏதோ ஒரு உறவு உங்களை ரொம்ப ஏமாத்திருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் உங்களோட அந்த லைஃப் வந்து பிரேக் ஆகிருக்கு. இப்போது செகண்டாக வந்த லைஃப்பும் ஒரு சிலருக்கு செகண்டாக ஒரு ப்ரப்போசல் வரலாம். ஓகேவா? கொஞ்சம் கவனம் தேவை. செகண்டாக ஒரு லைஃப் வந்தாலும் அவங்க வந்து நம்பகத்தன்மையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். கொஞ்சம் கவனம் தேவைன்றார். பாருங்கள், நான் இந்த கார்டு எடுத்து பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துட்டு, சரி பின்னாடி இதையும் பார்க்கலான்னு பார்த்தா இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மூலமாக திரும்ப ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபெயிலியர் கொடுத்த அந்த பர்சன் மூலமாக திரும்ப ஒரு பிரேக் நடக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆழ்மன ரெக்கார்டு. இங்கே இந்த கார்டு வந்திருக்கு. இதை அப்டேட் பண்ணணும். நீங்கள் உங்களை நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 1 இயர் கழித்து தான் இந்த பிளஸ்ஸிங்ஸ், அதாவது நீங்கள் ரெண்டாவது லைஃப் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது. அதே மாதிரி சொல்கிறார் பாருங்கள். வாட் அ பியூட்டிஃபுல். கண்டிப்பாக இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க, பேரண்ட்டாக இருப்பீங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. ஒரு சிலர் லவராக கூட இருக்கலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் 75% நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க. செகண்ட் லைஃப்க்கான ப்ரப்போசல் வருது உங்களுக்கு இன்றைக்கி. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறார் அவர். உங்களுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட வந்து பேசலாம், உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுவாங்க இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கல நீங்கள். உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது, அந்த அந்த இதுவெல்லாம் இருக்குது. நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இறைவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் உங்களோட இந்த ஆழ்மன பதிவு இந்த ரெக்கார்டு எல்லாமே என்ன ஆகுதுன்னா, திரும்ப உங்களுக்கு அடுத்தது ஒரு ஃபெயிலியருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ரெண்டாவது லைஃப்பும் உங்களுக்கு பிரேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு இந்த ரெண்டாவது லைஃப் கூட பிரேக்கில் இருப்பீங்க. கரெக்டாக? ஒரு சிலருக்கு இன்றைக்கி கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் ஆல்ரெடி இந்த பிரேக்கில் இருக்கிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். உங்களை வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும். உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எடுத்து வைக்கணும். உங்களை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்களோட அந்த ஹெல்த்து கான்சன்ட்ரேஷன் வேணும். ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஃபுட்டு கூட சரியாக எடுத்துக்க மாட்டீங்க, ஸ்லீப்லெஸ் நைட்டு, இது மாதிரி சரியான தூக்கம் கிடையாது. இதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய பதிவுகளை போய் பாருங்கள். என்னோடய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்கெலாம் என்ன காரணங்கிறத லவ் ரிலேஷன்ஷிப் அந்த வீடியோ போடுங்கள்ல, அதில் நிறையவே நான் சொல்லியிருக்கேன். பழைய பதிவுகளை ஒரு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 2-3 பதிவுகளை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஆழ்மன ரெக்கார்ட் பதிவு காரணமாக உங்களுக்கு அடுத்து வர்றது தான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஒரு சிலருக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. எனக்கு சில பேர் நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்டில் வந்து பார்க்குறேன் நான். நீங்கள் ரெகுலராக போடுறீங்க சில வியூவர்ஸ். அவங்களுக்கு வந்து செகண்ட் லைஃப்பும் சரியாக இல்லைங்கிற மாதிரி வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. ஒரு பர்சனல் ரீடிங் வாங்க, சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷனே சொல்லிட்டேன். இங்கே கர்மாவே சரி பண்ணி உங்கள் கார்மிக்கில் கை வைக்கிறோம், உங்களோட 6ஆம் சக்கராவில் வந்து கை வைக்கிறோம். 6ஆம் சக்கராவை வந்து பவர் பண்ணிவிட்டா அது என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒரு வாட்டி பவர் பண்ணி விட்டுட்டு உங்களை அப்படியே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டுட்டா அது என்ன வேலை செஞ்சால் உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரியலனா, நீங்கள் வந்து இப்போ ஒரு டிரைவிங்க்கு வந்து வண்டியில் வந்து பெட்ரோல் மட்டும் ஊற்றி வச்சுட்டு இன்ஜின் ஆன் பண்ணி விட்டுட்டா போதுமா? டிரைவிங் தெரிஞ்சால் தானே நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். ஒரு டிவைன் எனர்ஜி வந்தால் அதை எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை சொல்லித்தராத எந்த மாஸ்டர் சொல்லித்தர நீங்கள் உங்களோட சக்கரா ஹீல் ஆகிடும். இந்த சக்கராவை ஹீல் பண்ணிங்க, அந்த சக்கரா
நத்திங் வில் ஹேப்பன். ரொம்ப ட்ராஜடியில் போய் மாட்டிக்குவீங்க. ஓகேவா? ஒரு எனர்ஜி ரைஸ் ஆகுதுன்னா அந்த எனர்ஜி எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கணும், அது நெகட்டிவான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நீங்கள் வெளில வந்துக்கணும் எல்லாம் சொல்லணும். உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணக்கூடிய அற்புதமான கலையை நம்ம லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறேன், இந்த இன்ட்யூஷனில் வருது, திருப்பி ரிப்பீட் ஃபெயிலியர் வந்துட்டுருக்கு சில பேருக்கு. இது 2வது லைஃப்பும் ஃபெயிலியரில் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கவனம் வேணும். ஏதாவது முடிவு எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. சில பேருக்கு நீங்கள் வெளியூர் போகிறதுக்கு இல்லைன்னா வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் இடமாற்றம் வேணும், வேறு ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறேன், இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க, சில வேலைகளில் கூட ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ரெக்கார்டாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களோட எனர்ஜி லெவல், நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளாக தடையாக இருக்குது. அந்த தடைக்கு காரணம் ஃபோக்கஸிங் வேறு ஒரு இடத்துல இருக்குது. உங்களோட ஆறா சக்ரா ஸ்ட்ராங்காக இம்பேலன்ஸில் இருக்குது. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய ஏதாவது அச்சீவ்மெண்ட் கோல் செட் பண்ணியிருப்பீங்கள்ல, எனக்கு இது நடக்கணும்ப்பா, எனக்கு இது நடத்தி கொடுங்கன்னு நீங்கள் அப்பாட்ட ப்ரேயர் வைக்கிறீங்க. அந்த ப்ரேயர் நடக்காமல் போனதுக்கான காரணத்தை அவர் சொல்லிகிட்ருக்கிறார். இதை நீ இந்த லேக்லேருந்து நீ வெளியில் வா, இதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன நீ உன்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் பெருசாகணும்னு நினைக்கிறியா, ஒரு பிஸ்னஸில் பெருசாக அச்சீவ் பண்ணணும், ஒரு ஜாபில் அச்சீவ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணலாம். ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக மாறணுமா, கண்டிப்பாக உனக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீ இந்த இடத்துல அடி வாங்கிட்டு உக்காந்துட்ருக்க. இந்த இடத்த கவனி. தட்ஸ் இட். ஓகே, இந்த பாயில் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறமா யாருக்காவது ஒரு இந்த விஷயத்துலேருந்து லேக்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும், எப்படி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, நியூமராலஜி இருக்குது. உங்களுக்கு எதில் சரி பண்ணி கொடுத்தா அதுதான் நான் ஒரு ப்ரைவேட் ரீடிங் வரும்பொழுது நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கொடுத்தா எது சரியாகுங்கிறத நீங்கள் அந்த மாதிரி வரும்பொழுது என்னால் ஈஸியாக உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் பயனடையலாம். சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.